பிரம்மாவினுடைய மகனான தட்சணன் 1000 ஆண்டுகள் கடுமையாக தவமிருந்து சிவபெருமானிடம் பிரஜாபதி என்ற பட்டத்தை வாங்கியிருக்கிறாரு. இதனால் ஈரேழு உலகத்தையுமே அவர் ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்திருக்கிறாருங்க. மேலுமே ஜெகன் மாதாவான அம்பிகையை புதல்வியாக அடைய வேணும் அப்படிங்கிற வரத்தையும் சிவபெருமானிடமிருந்து பெற்றிருக்கிறாரு. இப்படி பல வருஷமாக எல்லா உலகத்தையுமே ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கக்கூடிய தட்சணனுக்கு அகங்காரமானது மேலோங்க தொடங்கி இருக்குதுங்க. அதனால தானே ஈஸ்வரன் அப்படிங்கிற எண்ணமானது தட்சணனுக்குள்ள வர தொடங்கிருச்சு. இதனால அனைத்து உயிர்களையுமே துன்பப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. ஈசனை அவமதிக்காமல் ஒரு யாகத்தையும் நடத்தியிருக்கிறாரு. இதற்கு தன்னுடைய புதல்வியான தட்சிணாயினியை மட்டும் அழைச்சிருக்கிறாரு. சிவபெருமானை அழைக்காத விட்டுருக்கிறாரு. இதனால கோபம் அடைந்த சிவபெருமான் அந்த யாகத்துக்கு போக வேணாம் அப்படின்னு அன்னையிடம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அன்னை சிவபெருமானுடைய பேச்சை மீறி அந்த யாகத்தில், அதாவது தன்னுடைய தந்தை நடத்திய யாகத்தில் கலந்துருக்கிறாங்க. இந்த யாகம் பார்த்திங்கன்னா ஹரித்வாரில் இருக்கக்கூடிய கணக்கல் என்ற தளத்தில் இந்த யாகமானது தொடங்கப்பட்டது. அன்னை சதிதேவி தட்சிணனுக்கு அறிவை புகட்ட வேணும் அப்படின்னு நினைத்து யாகசாலையில் தோன்றி அருள் காட்சி கொடுத்துருக்குறாங்க. தட்சிணனோ தேவியாக அவமதிச்சிருக்கிறாரு. இதனை பொறுக்க முடியாத ஈசன் பயங்கரமாக கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. தன்னை அவமதித்ததை தாங்க முடியாத அன்னை தட்சன் நடத்திய ஹோம குண்டத்தில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்ச்சிருக்கிறாங்க. இதனால் கோபம் அடைந்த சிவபெருமான் தட்சணனையும் தட்சணன் நடத்திய யாகசாலையும் சர்வ நாசத்திற்கு உள்ளானதாக சிவபுராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே சிவபெருமான் சதி தேவியோடைய திருவுடலை சுமந்தபடி உக்கிர தாண்டவம் ஆட தொடங்கியிருக்கிறாரு. இதனால் மகா பிரளயம் ஏற்படுவதற்கான அபாயமும் தோன்றியிருக்குது. இதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு சர்வேஸ்வரரை அமைதிப்படுத்துவதற்காக தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் தேவியுடைய திரு உடலை பல துண்டுகளாக வெட்டி பூமியில் சிதற வச்சிருக்கிறாரு. தேவியுடைய ஒவ்வொரு பகுதியுமே விழுந்த இடம் 51 சக்தி பீடங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. 51 சக்தி பீடத்தில் 4வது சக்தி பீடத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? அவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளிக்கொண்டே போய்கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு விஷாலாட்சி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் விஷாலாட்சி தாயே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. சக்தி பீடத்தில் 4வது சக்தி பீடம் காசி விஷாலாட்சி கோவிலாகும். இந்த கோவில் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி கங்கை கடற்கரையில் இருக்கக்கூடிய மீர்காட்டில் இருக்குது. இந்த கோவில் மணிகர்ணிகா சக்தி பீடம் அப்படின்னும் அழைக்கப்படுது. தேவியோடைய காதணி விழுந்த இடமாக இந்த இடமானது சொல்லப்படுது. சதி தேவியோடைய காதணி முத்து, அதாவது மணி போல இருந்ததுனால மணிகர்ணிகா என்று பெயர் வந்ததாகவும் இந்த பீடத்திற்கு சொல்லப்படுது. மற்றொரு நூலின்படி விஷாலாட்சியுடைய 3 கண்களில் ஒரு கண் இந்த இடத்துல விழுந்து சக்தி பீடமாக மாறியதாகவும் சொல்லப்படுது. கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் விஷாலாட்சி ஆகுங்க. விஷாலாட்சி என்றால் அகண்ட பெரிய கண்களை கொண்டவள் என்று பொருளாகுமா. இந்த கண்களால் பிரபஞ்சம் முழுவதையுமே உணர முடியும் என்பதனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அன்னைக்கு விசாலாட்சி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுது. தற்போது இருக்கக்கூடிய விசாலாட்சியுடைய கருஞ்சிலை 1970ஆம் ஆண்டு கோவிலை புறணமிக்கும் போது நிறுவப்பட்டதாக சொல்லப்படுது. சிலைக்கு வலது பக்கத்தில் தேவியுடைய உண்மையான சித்திரமானது இருக்குதுங்க. இந்தியாவில் பிரதான கல் சிலைக்கு பின்னாடி மற்றொரு சிலையும் அமைஞ்சிருக்குது. பண்டைய காலத்தில் இருந்து வழிபடப்பட்ட சிலை இந்த சிலை தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிலை வெள்ளியால் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இன்றளவு நிலவிட்டிருக்குது. ஆதி சங்கராச்சாரியார் இந்த கோவிலுக்கு சென்றிருந்த போது பல படையெடுப்புகளுடைய சுமைகளை தாங்கி கோவிலுடைய சக்திகளை நிரப்பி பிரார்த்தனை செஞ்சு ஒரு யந்திரத்தை உருவாக்கினார் அப்படின்னும் சொல்லப்படுது.
மேலுமே கோவிலின் தனி சன்னதியில் நின்று கோலத்தில் பக்தர்களுக்கு அன்னை விஷாலாட்சி அருள் பாலிச்சிட்டு வராங்க. சாந்த வடிவத்தோடு 8 திசைகளிலுமே பக்தர்களுக்கு அருள் புரியக்கூடிய வகையில் அன்னை விஷாலாட்சி மணி கர்ணிகா பீடத்தில் அழகாக அருள் பாலிச்சிட்டு வராங்க. நவராத்திரியின் போது 9 நாட்களுக்கும் நவ துர்கா வழிபாட்டில் தோன்றி பக்தர்களுக்கு அன்னை விஷாலாட்சி அருள் பாலிப்பாங்க. இந்த முத்தி தலத்தில் வந்து இயற்கையான உயிர் நீத்ததால் முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மா பிரியக்கூடிய தருணம் அவர்களை விஷாலாட்சி தன்னுடைய மடியில் தாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்பொழுது விஸ்வநாதர் அவர்களது காதில் ஸ்ரீராம நாமத்தை உபதேசிப்பாராமாங்க. அதனால தான் இந்த ஆத்மாவானது பிறவியில்லாத நிலையை பெறுது அப்படின்னு சொல்லப்படுது. கங்கை கரையோரத்தில் நீராடுவதற்கென்று 64 படித்துறைகளானது, அதாவது தீர்த்த கட்டடங்களானது அமைஞ்சிருக்குது. ஆதி கங்கை தீர்த்த குளம், ஞானவாவி சிறு தீர்த்த கிணறு போன்றவை அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மணி கர்ணிகா தீர்த்தம், சக்கர தீர்த்தம் போன்ற தீர்த்தமானது காசியில் இருக்கக்கூடிய முக்கியமான தீர்த்தமாக சொல்லப்படுது. கங்கையில் நீராடினோம்னா நம்முடைய உடலும், விஸ்வநாதரை தரிசனம் செஞ்சோம்னா நம்முடைய ஆன்மாவும் புனிதமடையும் அப்படின்னு சொல்லப்படுது. புனித தலத்தில் சிறப்பு வாய்ந்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காசி நகரமாகும். இந்த காசி முத்தித்தலம் அப்படின்னும் அழைக்கப்படுது. காசிக்கு இன்னொரு பெயரும் இருக்குதுங்க, அது வாரணாசி என்பதாகும். அசி நதியும் வருணை நதியும் தெற்கு வடக்கு எல்லைகளை கொண்ட கங்கை கரை நகரம் என்பதனால வாரணாசி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுது. காசி நகரத்தில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் இல்லாமல் அங்கு வசிக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களையும் புண்ணியம் செய்தவையாக சொல்லப்படுதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா நாய் குறைப்பதில்லை, பள்ளிகள் சத்தம் போடுவதில்லை, மாடுகள் யாரையும் முட்டுவதில்லை, பூக்கள் மணப்பதில்லை, இங்கு எரிக்கக்கூடிய உடல்களிலிருந்து எந்த ஒரு கெட்ட நாற்றமும் வருவதில்லை. காசி நகரத்தை சுற்றி 45 கல் எல்லை வரைக்குமே கருடன் பறப்பதில்லையாமாங்க. ராமர் ராமாவதாரம் முடிந்த பின்னாடி சேதுவில் சிவபூஜை செய்வதற்காக அனுமனை காசிக்கு சென்று ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வரும்படி அனுப்பியிருக்கிறாரு. அனுமன் காசியை அடைஞ்சிருக்கிறாரு. எங்குமே சிவலிங்கம் எது சுயம்பு சிவலிங்கம் அப்படின்னு தெரியாமல் நின்றுக்கிறாரு. அப்போது ஒரு சிவலிங்கத்துக்கு நேராக கருடன் வட்டமிட்டிருக்கிறாரு. பள்ளியும் சத்தம் போட்டிருக்குது. இந்த 2 குறிப்புகளை புரிந்து கொண்ட அனுமன் இதுதான் சுயம்பு லிங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிவலிங்கத்தை பெயர்த்து எடுத்துக்கிட்டு புறப்பட்டிருக்கிறாரு. காசியுடைய காவல் தெய்வமான கால பைரவர் அதை பார்த்து அனுமனை தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு. நீ எப்படி எங்கிட்ட அனுமதி பெறாமல் இந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு அனுமனை பார்த்து கேட்டிருக்கிறாரு. பைரவருக்கும் அனுமனுக்கும் கடுமையாக போர் நடந்திருக்கு. அப்பொழுது தேவர்கள் வந்து பைரவரை உலக நன்மைக்காகத்தான் இந்த சிவலிங்கம் தென்னாடி எடுத்துட்டு போகப்படுது, நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்க வேணும் அப்படின்னு வேண்டியிருக்கிறாங்க. இதனால் சாந்தம் அடைந்த பைரவர் சிவலிங்கத்தை எடுத்துட்டு போகும்படி அனுமதிச்சிருக்கிறாரு. ஆனாலும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் சிவலிங்கத்தை எடுக்க முயற்சி செஞ்ச அனுமனுக்கும் அதற்கு துணையாக நின்ற கருடனுக்கும் காசி நகர எல்லைக்குள்ளே பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனுமனுக்கு துணையாக நின்ற பள்ளிகள் காசியில் இருந்தாலும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு பைரவர் சாபம் கொடுத்துருக்காரு. அந்த சாபத்தின்படி இன்றுமே காசி நகர எல்லைக்குள்ள கருடன் பறப்பதில்லையாமாங்க. பள்ளிகள் சத்தம் போடுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. சக்தி பீடமாக இருக்கக்கூடிய அன்னை விஷாலாட்சி கோவில் தென்னிந்திய பாணியில் அழகாக கட்டப்பட்டிருக்குது. நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் காசி விஸ்வநாதர் கோவில் பக்கத்தில் புதிய இடம் வாங்கி தமிழக கட்டடக்கலையில் கிபி 1893 விஷாலாட்சி கோவிலானது கட்டப்பட்டிருக்குது. இந்த கோவிலுக்கு பிளவ ஆண்டு தை மாதம் 25ஆம் நாள் கிபி 1908 குடமுழுக்கு விழாவானது நடைபெற்றிருக்குது. தீபாவளியின் போது மட்டும் 2 நாட்களுக்கு நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண உற்சவ விசாலாட்சி அம்மன் தரிசன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சிவனை அழைக்காமல் தட்சணன் யாகம் செய்த போது தாட்சாயினி சிவனின் பேச்சை மீறி தன்னுடைய தந்தை நடத்திய யாகத்திற்கு சென்றதால் அவமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த யாகத்திலேயே விழுந்து தன்னுடைய உயிரை மாச்சிருக்கிறாங்க. இதனால் கோபம் அடைந்த சிவபெருமான் சிவன் ஒளி தாண்டவம் ஆட தொடங்கியிருக்கிறாரு. இதனால் விஷ்ணு பார்த்திங்கன்னா தன்னுடைய சக்கர ஆயுதத்தை ஏவி பார்வதி தேவிய உடலை பல பகுதிகளாக துண்டாக்கி பூமியில் வீசியிருக்கிறாரு.
அதில் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு இடத்துல சிதறி விழுந்திருக்குது. ஆவேசம் அடைந்த சிவன் பார்வதியுடைய உடல் பாகங்களை காசிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்பொழுது சிவன் பார்வதியுடைய காதில் தாரக மந்திரத்தை உபதேசம் செஞ்சிருக்கிறாரு. அப்பொழுது தேவியுடைய காதில் இருந்த காதணிகள் காணாத சிவபெருமானுடைய கண்களில் திருமால் தென்பட்டிருக்கிறாரு. தன்னுடைய சக்கரத்தால் கிணறு தோண்டி அதற்கு பக்கத்தில் அமர்ந்து சிவனை நோக்கி தரிசனம் செஞ்சிருக்கிறாரு. அவரிடம் சென்று அம்பிகையுடைய காதணியை கேட்டிருக்கிறாரு. அதற்கு விஷ்ணு பார்த்திங்கன்னா ஒரு கிணறை கை காமிச்சிருக்கிறாரு. சிவன் அந்த கிணற்றை எட்டி பார்க்க அந்த சமயத்தில் சிவனின் காதுகளில் இருந்த குண்டலமும் விழுந்திருக்குது. அப்பொழுது கிணறுல பிரகாசமான ஒரு பேரொளியானது வெளிப்பட்டிருக்குது. சிவலிங்கத்தில் சிவ சக்தி இருவருடைய சக்தி ஐக்கியமாக இருந்திருக்குது. அந்த ஜோதிர்லிங்கத்தை எடுத்து திருமால் வழிபட்டதோ தொடர்ந்து சிவனை நோக்கி தவம் இருந்து இந்த ஜோதிர்லிங்கத்தை மக்கள் வழிபட வேணும் அப்படின்னு சிவபெருமானிடம் வேண்டியிருக்கிறாரு. சிவனது பிறையில் குடிகொண்டிருக்கக்கூடிய கங்கை இந்த லிங்கத்தை அபிஷேகம் செஞ்சு இங்கு நீராடக்கூடிய மக்களுடைய பாவங்களை போக்க வேணும் அப்படின்னு வேண்டியிருக்கிறாரு. சிவபெருமானும் திருமாலினுடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த ஜோதிர்லிங்கத்தை ஐக்கியமாக்கி இன்றுமே மக்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் விஷாலாட்சி கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் காசி சென்றிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்யூ.